ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்துக்காட்டு 1.6 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4. அதே மாதிரி ஒய் ஈக்குவல்ட்டு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்கிலீஷில் செட்டுன்னு சொல்லலாம். 2, 4, 6, 8, 10 மற்றும் 6ங்கிற உறவு கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவல்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வரிசை ஜோடியாக கொடுத்துருக்காங்க, அதாவது ஆர்டர் பேராக கொடுத்துருக்காங்க. அது வந்து முதல் இது வந்து 1, 2, ரெண்டாவதுக்கு வந்து 2, 4, அடுத்து 3, 6, அடுத்து 4, 8 எனில் ஆறானது ஒரு சார்பு என காட்டுக. மேலும் அதன் மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்கன்னு சொல்லி கணக்கு கேட்டிருக்காங்க. இப்போ கணக்கில் வந்து 6ங்கிற உறவு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். 6 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1க்கு 2 மேப் ஆகணும். அதுக்கடுத்து 2க்கு 4, அடுத்து 3க்கு 6, அடுத்து 4க்கு 8. வந்து இந்த எக்ஸை வந்து எல்லாத்தையும் எழுதிக்கணும், அடுத்து ஒய் எல்லாத்தையும் எழுதிக்கணும், அதுக்கடுத்து தான் மேப் பண்ணணும். இங்கே 10 இருக்குது, லாஸ்ட் இந்த 10 இருக்குது. இதை எழுதிக்கணும், அதுக்கடுத்து மேப் பண்ணிக்கலாம். இப்போ ஆறானது ஒரு சார்பு என காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார்புனா என்னன்னா இந்த மதிப்பகத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரு உறுப்பு வந்து மேப் ஆயிருக்கணும். இங்கே இருக்க எல்லா உறுப்புக்குமே துணை மதிப்பகத்தில் மேப் ஆகியிருக்குது, ஒரு உறுப்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பு இருக்குல்ல, இதில் வந்து 1 இருக்குது, 1க்கு 2 இருக்குது, அடுத்து 2க்கு 4 இருக்குது, அடுத்து 3க்கு 6 இருக்குது, 4க்கு 8 இருக்குது. இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா எக்ஸின் எல்லா உறுப்புகளுக்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே ஆறானது ஒரு சார்பு ஆகும் சொல்லி எழுதிடலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மதிப்பகம் கேட்டிருக்காங்க, துணை மதிப்பகம், வீச்சகம். மதிப்பகம் என்னன்னா இது ஃபுல்லுமே மதிப்பகம் தான், இது ஃபுல்லுமே துணை மதிப்பகம். அடுத்து எழுதிக்கிறோம். 1, 2, 3, 4. அடுத்து துணை மதிப்பகம். இது ஃபுல்லுமே துணை மதிப்பகம் தான். 2, 4, 6, 8, 10. அடுத்து வீச்சகம் கேட்டிருக்காங்க. 1 எதோட மேப் ஆயிருக்கு? 2. 2 எதோட மேப் ஆயிருக்கு? 4. 3 எதோட மேப் ஆயிருக்கு? 6. 4 எதோட மேப் ஆயிருக்கு? 8. வீச்சகம்ங்கிறது எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ இங்கே அதெல்லாமே வீச்சகம் தான். அப்போனா 2, 4, 6, 8 இந்த 4 மட்டும்தான் எழுதணும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு.